வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்கலாம், விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குனர் இளங்கோவன் விடுதி சிதிலமடைந்து இருப்பதைக் கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார். தற்போது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரியிடம் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.